வாழ்க்கை தத்துவம். மலையளவு பெறுவதற்கு போராடு, கடுகளவு கிடைத்தாலும் கொண்டாடு. சிரித்துக்கொண்டே நகர்வதினால் வலிக்கவில்லை என்று அர்த்தமில்லை, வலிகளை காட்டிக்கொள்ள விருப்பமில்லை என்று அர்த்தம். நிம்மதி வேண்டும் என்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பதில்லை. ஆசைகளை விட்டுவிடுங்கள், நிம்மதி தானாக கிடைக்கும். மனிதனுக்கு ஆசை அவன் ஒளிய மட்டும் இருந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் ஆபாசங்களில் எளிதில் சிக்கிவிடுகிறான், அது அவனை குலைத்து குன்றிவிடுகிறது. ஆசைகள் அற்ற இடத்தில் குற்றங்கள் அற்றுப்போகின்றன. பொறாமை, கோபம் எல்லாமே ஆசை பெற்றெடுத்த குழந்தைகள்தான். ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. சந்தர்ப்பம் வரும் என வாழாவிருக்கக்கூடாது. அதாவது மிஸ்டேக்காக இருக்கு. வாழாமல் இருக்கக்கூடாது. சந்திக்கும் நேரங்களை சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். இருக்கிறோம். சந்தர்ப்பம் வரும் வரை வாழா இருக்கக்கூடாது. வாழா நாய் போச்சா? இருங்பாய். சந்தர்ப்பம் வரும் என வாழாவிருக்கக்கூடாது. அதாவது வாழ்க்கையை வாழாமல் இருக்கக்கூடாது. சந்திக்கும் நேரங்களை சந்தர்ப்பமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒருவரின் மனதை திறந்து படிக்க நினைப்பதை விட உணர்ந்து படிக்க நினைத்தாலே போதும், அழகாய் புரிந்துவிடும். அடுத்தவன் கஷ்டத்தில் இருந்தால் கவலைப்படு, அவனுக்கு உதவி செய், ஆனால் குறை சொல்லாதே. கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள், அது இரவில் கவலையை உண்டாக்கும், பகலில் தலைகுனிவை உண்டாக்கும். வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். நன்றிகள்.